ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி கிட்ட வீரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்னும் கோபப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியுமா, உனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே ஆனந்தியை குழப்புறாங்க. அடுத்து நடந்த எல்லா செலவையும் சொல்லி 3 லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுக்கணும், கையில் போட்டிருக்க வைர மோதிரத்தோட சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆனந்தி இந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்றாங்க. இந்த காசை வேணால் குறைச்சிக்கிறேன், மிச்ச காசெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்பவுமே ஆனந்தி மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனந்தி கிட்ட நீ போய் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நீ சொன்னினாலும் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் நடந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். வீட்டில் இருக்கவங்களாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஆனந்தி அப்படியே ரொம்பவுமே கவலையோடு இருக்காங்க. அடுத்து அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல குணவதி, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. அப்போ பார்த்தா அவங்க அண்ணி வந்துடுறாங்க. அதனால் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க அண்ணி துணியெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மடித்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்காரரை பற்றி கொஞ்சம் குறைவாகவும், ஆனந்தி வீட்டுக்காரர் அந்த வீராவை பற்றி கொஞ்சம் ரொம்ப உயர்வாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த மாதிரி கோயிலில் விளக்கு போட சொன்னாங்கல்ல சாமியார், அந்த விஷயத்துக்கு நீ போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க. ஆனந்தி முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரன் அவங்க அப்பா கொடுத்தால அந்த கொஞ்சம் அதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை தேடி வரணும்னு சொல்லி கோயிலுக்கு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார் ஸ்டாண்டில் விசாரிக்கிறாங்க. அவர் ஒரு சில அடையாளம்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க தான் அப்படிங்கிற அவங்கள எனக்கு தெரியும் பார்த்தனா சொல்கிறேங்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ரெட் கலர் சாரி கட்டிக்கிட்டு ஆனந்தி அங்கே வராங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அங்கே பாருங்க, அங்கே ரெட் கலர் சாரி கட்டிட்டு போகிறாங்களே அந்த பொண்ணு தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ குமரன் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு நன்றிலாம் சொல்லிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாங்க. இதில் என்னன்னா, அங்கே போயிட்டு அந்த கோயில் வாசலுக்குள்ளார உள்ளே நுழையும் போது பார்த்தா அப்படியே பார்த்தா குமரன் அவங்கள அந்த வேற ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறாங்க. அதனால் அப்புறம் அப்படி திரும்பி போகும்போது பார்த்தோம்னா உள்ளுக்கு நிறைய பேர் ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க. அதனால் குமரன் அப்படியே குழம்பி போயிடுறாரு. யார் இதில்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் வரைக்கும் ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக, அதாவது ஒரு சைக்கோ மூவி மாதிரி கொண்டு போனாலும் இதுக்கப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆரம்பத்தில் எல்லா சீரியலை போல் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் சூப்பராகவும் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் கொண்டு போகிற ஸ்டோரியை வச்சு இந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீ நான் காதலில் ராகவ் நடிச்சிருந்தாரில், அவரோட தம்பி தான் இதில் அதாவது வீராவாக நடிக்கிறாரு. நமக்கு எல்லாம் பிடிச்சா குமரன் கேரக்டரில் பார்த்தா சமீர் நடிக்கிறாரு. அதே போல் பார்த்தா ஆனந்தி தெரியும், முத்தலக ஆனந்தி. அதனால் எல்லாருமே நமக்கு பிடிச்ச சூப்பரான கேரக்டராக இருக்கிறதுனால ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.